இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 3 டேஸ்க்குள்ள எங்களுக்கு கார் டெலிவரி வேணும். எவ்வளவு கேஷ் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. எஸ் மேம், ஆல்ரெடி நீங்க கேட்ட கார் நம்ம குடோன்லயே இருக்குது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா 2 டேஸ்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்புறம் வண்டிக்கு ஃபேன்சி நம்பர் தான் வேணும், அதை மறக்காம புக் பண்ணிடுங்க. எஸ் மேம் என்று கூறவும் அனைத்து ப்ராசஸ்களையும் முடித்துவிட்டு ஜீவாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தவள் நேராக கோவிலுக்கு தான் சென்றாள். இருவரும் சாமி கும்பிட்டு விட்டு இனி வரும் நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் புதிதாக தொடங்கிய தொழில் நல்லபடியாக நடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். போகும்பொழுதே கடையிலிருந்து இருவருக்கும் இரவு உணவை வாங்கி கொண்டுதான் சென்றனர். ஏனென்றால் அன்றைக்கு இருவருமே மிகவும் சந்தோஷமாக இருந்ததனால் வெளியில் சாப்பிடலாம் என்று அனன்யா கூற, ஆனால் ஜீவாவோ வெளியில வாங்கிக்கலாண்டி, பட் வீட்ல போய் நம்ம சாப்பிடலாமே, அப்பதான் உனக்கு நான் ஊட்டி விட முடியும், எனக்கு நீ ஊட்டி விடுவ, ஹோட்டல்ல எல்லாம் அது பண்ண முடியாதுல்ல. சரி மாமா என்றவள் அவன் கூறியது போலவே இருவருக்கும் டிஃபனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்ல, சரிடி நீ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். இல்ல மாமா, இதுக்கு மேல காஃபி எல்லாம் வேண்டாம், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் சாப்பிட்டுருவோம்ல. அதுவும் சரிதான் என்று கூறியவன் டிவியை ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். அதற்குள் அறைக்கு சென்றவள் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்துவிட்டு ஒரு லெமன் எல்லோ கலர் சாரி கட்டிக்கொண்டு அதை சிங்கிள் ஃபிளீட்டில் விட்டிருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு ஃபிளீட் எடுக்க தெரியாததனால். பிறகு அழகாக தன்னை அலங்காரம் படுத்தி கொண்டு வெளியே வந்தவள் நேராக கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜுக்குள் இருந்த பூவை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டாள். பெட்ரூமில் இருந்து ஹாலில் தன்னை கடந்து அவள் சென்றதை பார்க்காதவன் இப்பொழுது கிச்சனில் இருந்து வரும் அவள் வெளியே வருவதை பார்த்ததும் அவன் கண்களில் காதல் நிரம்பி வழிந்தது. மாமா நீ போய் குளிச்சுட்டு வா போ என்று அவன் அருகே வந்து அமர்ந்து கூற, அண்ணா என்னடி இன்னைக்கு இவ்ளோ அழகா இருக்க? அப்படியா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா, அதனால கூட இருக்கும். சரி எனக்கு பசிக்குது, நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாயேன். எனக்கும் தான் பசிக்குது என்று ஏக்கமாக கூற, உனக்கு என்ன பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா, நம்ம சாப்பிடலாம் என்று அவன் தோளை பிடித்து தள்ளிக்கொண்டு அறைக்கு அழைத்து சென்று குளியல் அறைக்குள் தள்ளிவிட்டவள் டவலை அவன் கையில் கொடுக்கவும், நீயும் வாடி என்று அவள் கையை பிடித்து பாத்ரூமிற்குள் இழுத்தான். ஐயோ, நான் ஆல்ரெடி குளிச்சாச்சு, இதுக்கு மேலலாம் நான் வரமாட்டேன்பா என்றவள் அவன் கையை தட்டிவிட்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டாள். வரேன் இரு, குளிச்சுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பாஸ், முதல்ல குளிச்சுட்டு வாங்க என்று கூறியவள் மீண்டும் ஹாலில் சென்று அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் டிவியில் அழகழகான காதல் பாடல்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் இப்பொழுது உணர்ந்தவள், இவ்ளோ நாளும் இந்த அர்த்தம் எல்லாம் தெரியாமையே இந்த பாட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா அர்த்தமும் புரிய ஆரம்பிக்குது என்று தனியாக பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது குளித்து முடித்து தயாராகி வெளியே வந்தவன், என்னடி நீ பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க? மாமா இங்க வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டி? இந்த பாட்டுல வர லிரிக்ஸ் எல்லாமே கேள. ஏன் அதுக்கு என்ன இப்போ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ்ளோ நாளா இந்த பாட்டுல வர்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமலேயே அந்த பாட்டை கிறுக்குத்தனமா பாடிட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். இப்பதான் இந்த பாட்டுல இருக்கிறது ஒவ்வொரு அர்த்தமும் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப மட்டும் எப்படி புரிஞ்சுது? என்று தலையை சொரிந்தவள், இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. ஓஹோ, அப்படி சொல்ல வரியா? இன்னும் உனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னொன்னா மாமா சொல்லித்தரேன், சரியா? சி போடா, ஃபர்ஸ்ட் வா சாப்பிடலாம், பசிக்குது என்று அவனை இழுத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்தவள் அவளும் அமர்ந்து பின் இருவருக்கும் டிஃபனை பிரித்து வைத்து சாப்பிட தொடங்கினர். இருவரும் மாற்றி மாற்றி திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தவர்கள் அங்கு ஓடிக்கொண்டிருந்த காதல் பாடல்களை பார்த்து அதில் மனம் லயித்து போயினர். அனன்யா டிவியில் முழுவதுமாக தன்னை தொலைத்திருக்க, ஜீவாவும் அப்படித்தான் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான்.
ஆனால் ஏனோ அவளின் மீது இருந்து வரும் பிரத்யேக வாசனை அவன் மனதை அசைத்து பார்த்ததோடு அவள் கூந்தலில் சூடியிருக்கும் மல்லிகை பூவும் அதன் வேலையை காட்டியது. இவ்ளோ அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம எப்படி இருக்க முடியும் என்று நினைத்தவன் அவள் அருகே மெதுவாக நெருங்கி அமர்ந்து அவள் தோள்களில் தன் தோள்கள் உரச அதை கூட கவனிக்காத அனன்யா டிவியை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு கோபம்தான் வந்தது. புருஷக்காரன் பக்கத்துல என்ன மூட்ல வந்து உக்காரான்னு கூட தெரியாம எப்படி டிவி பார்த்துட்டு இருக்கா பாரு. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? ஆல்ரெடி கல்யாணமாகி 2-3 மாசம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பேபிக்கு ரெடி பண்ணலாம்னு பார்த்தா இவ கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டாளே என்று யோசித்தவன், இதுக்கு மேல இவளை விட்டா வேலைக்கே ஆகாது, நம்மளே களத்துல குதிச்சிட வேண்டியதுதான். யோசிக்காம உன் வேலைய நீ பாத்துக்கிட்டே இருடா என்று முடிவெடுத்தவன் இன்னும் நெருக்கமாக அவளிடம் நகர்ந்து அமர்ந்து கொண்டு அவள் கூந்தலில் இருந்த மல்லிகை பூவில் தன் முகத்தை நுழைத்து அதன் வாசத்தை தன் நுரையீரல் வரை சுவாசித்தான். அதில் பெண் அவளுக்கு கூச்சத்தில் உடம்பில் உள்ள மயிர்கால்கள் எல்லாம் துள்ளிக்கொண்டு நிற்க அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து இருந்தாள். மெதுவாக தன் இதழால் அவள் முதுகில் கோலம் போட்டவன் அவள் கையில் இருந்த ரிமோட்டை வாங்கி அப்படியே டிவியை ஆஃப் செய்துவிட்டு மெதுமெதுவாக அவள் முதுகில் ஊர்ந்து கழுத்து வளைவுக்கு வந்து அங்கேயும் முகம் புதைத்தவன் வாட்டமாக அவளை தன் பக்கமாக திருப்பி அவளுடைய செந்நிற இதழ்களை தன் வசப்படுத்தி கொண்டான். அதில் அதிர்ச்சியில் கண்களை விரித்தபடி அவனை பார்த்து கொண்டிருக்க அவனும் அவளது கண்களையே பார்த்து கொண்டு இதழ் தேனை பருகிக் கொண்டிருந்தான். மொத்தமாக அவள் உதட்டில் இருந்த தேனை அவனுக்குள் வாங்கி கொண்டவன் அவள் சோர்ந்து சரியும் நேரம் அப்படியே தன் இரு கைகளால் தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றான். மெத்தையில் தூக்கி கொண்டு போய் போட்டவன் அவள் நெற்றியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு அங்கமாக தன் முத்தத்தினை பதித்து கொண்டிருக்க அவளோ தனது இரு கைகளாலும் மெத்தை உரையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாள். சிறிது நேரம் அவளிடம் இப்படியே விளையாண்டு கொண்டிருந்தவன் வேகமாக அவள் கட்டியிருந்த புடவையை மொத்தமாக உருவி தூக்கி போட்டு அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான். பின்பும் மெதுவாக அவளது மென்மையில் முகம் புதைத்து அவளுடைய மென்மையின் வாசத்தை தனக்குள் முழுதாக நிரப்பிக் கொண்டவன் அடுத்து அவளது இடையினை நெருங்கி அங்கு சில பல வித்தைகளை காட்டிவிட்டு பின்பு தன்னுடைய ஆடைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தவன் அவள் உடலில் இருந்த மிச்ச மீதி ஆடைகளுக்கும் மொத்தமாக விடுதலை கொடுத்தான். போர்வைக்குள் இருவரையும் மூடிக்கொண்டவன் மீண்டும் அவளது இதழினை கைது செய்து அதில் இதழ் தேனை பருகத் தொடங்கினான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பூக்க வைத்தவன் அடுத்த நொடி அவளுடன் இணை சேர்ந்து விட்டான். இந்த கூடல் அவர்கள் இருவருக்குமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று எதையோ பெரியதாக சாதித்தது போல அவர்களுக்கு உள்ளுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இன்றைக்குத்தான் அவர்கள் பிசினஸ் ஸ்டார்ட் செய்து இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனன்யா அவனுக்கு காரும் புக் செய்து கொடுத்திருக்கிறாள். அவனுக்கு சந்தோஷத்தில் உள்ளம் குதித்து கொண்டிருக்க இப்பொழுது அவன் மனைவியோ கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் தன்னுடைய மொத்த உடல் பாரத்தையும் தாங்கிக் கொண்டு அவளையே முழுதாக தனக்கு தருவதில் அவன் ஆகாயத்தில் பறப்பது போல மெய் மறந்து போனான். எவ்வளவு நேரம் இவர்களது கூடல் நின்று கொண்டிருந்ததோ தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த கூடலை முடித்துக் கொண்டு சோர்வாக அவள் அருகில் படுத்தவன் அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் இதழ் பதித்து, ஹனா, எல்லாத்துக்குமே தேங்க்யூடி, தேங்க்யூ சோ மச். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? உண்மையே சொல்லணும்னா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்டி. ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் பொண்டாட்டி நீ மட்டும்தான் இருக்க. நீ தாண்டி செல்லம், என்னோட லக்கி சாம். நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்ல விஷயமா நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படித்தான் மாமா. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நான் புதுசா பிறந்த மாதிரியே ஃபீல் பண்றேன். இவ்வளவு நாளா அம்மா அப்பா கூட இருந்த போதெல்லாம் என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் நான் ரொம்பவே ரசிச்சு உன் கூட வாழறேன். இந்த வாழ்க்கை காலம் ஃபுல்லா எனக்கு வேணும்னு மனசு துடிக்குது மாமா. கவலையே படாத. ஆனா காலத்துக்கும் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துதான் இருப்போம். நம்ம குழந்தைங்களோட நம்ம இதே மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்வோம் என்று கூறியவன் பின்பு அவளை அணைத்துக் கொண்டு அமைதியாக படுத்து உறங்கிவிட்டான்.
அடுத்த நாள் காலை இருவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தனர். ஜீவாவும் அவளும் சேர்ந்து காலை உணவை தயார் செய்து சாப்பிட்டு விட்டு அலுவலகம் புறப்பட்டனர். பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் அனன்யா வீட்டை பூட்டி கொண்டு வருவதை பார்த்து, அண்ணா போலாமா? போலாம் ஜீவா. சரி வா என்று பைக் எடுக்க போக, மாமா ஒரு 2 நாளைக்கு நம்ம பைக்ல போக வேண்டாம். ஏண்டி? நம்ம தான் கார் புக் பண்ணிருக்கோம்ல, கார் வந்துட்டோம். இப்போ பைக்ல போனா நல்லா இருக்காது மாமா. எனக்கு உன்னோட கௌரவம் தான் முக்கியம். நான் கேப் புக் பண்ணிருக்கேன், அது இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துடும். நம்ம அதுலயே போலாமே ப்ளீஸ். ஏண்டி மத்தவங்கள நினைச்சு நம்ம ஏண்டி கவலைப்படணும்? நமக்கு என்ன சௌகரியமோ அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்படி இல்ல மாமா, இப்போ உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. நீ ஒரு பிசினஸ் மேன். நீ சாதாரணமா பைக்ல போய் இறங்கினா உன்னோட எம்ப்ளாய்ஸ் எல்லாம் உன்னை எப்படி மதிப்பாங்க சொல்லு? அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே அடுத்தவங்க நம்மள மதிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா இருக்கணும் என்றதும், எனக்கு புரியுதுடி என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கேப் வந்து விட்டது. பின்பு இருவரும் அதில் ஏறிக்கொண்டு அலுவலகம் சென்று இறங்க, அனன்யாவின் கையை கோர்த்தபடி சந்தோஷமாக அலுவலகத்திற்குள் நுழைந்தான் ஜீவா. பின்பு வேலையில் அமர்ந்தவனுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் அனன்யா அவனுடனேயே இருந்ததனால் அனைத்தையும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஈஸியாகவே செய்து முடித்தனர். அவனது நண்பர்களுக்கும் இங்கே வேலை கிடைத்ததில் மிகவும் சந்தோஷம். அவர்கள் ஏற்கனவே வேலை செய்திருந்த இடத்திலிருந்து ரிசைன் செய்துவிட்டு தன் நண்பனின் கம்பெனியில் வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்களும் நண்பனுக்காக உண்மையான உழைப்பை போட்டு வேலை செய்தனர். இப்படியே 1 வாரம் ஓடியது. அன்றைக்கு இரவு சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்காக அறைக்கு சென்ற விஸ்வா, கவிதா மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் பதறியது. மெதுவாக அவள் அருகே சென்று, கவி என்னாச்சுடா? விஸ்வா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி படபடன்னு வருது. கை கால் எல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்குது. கவி என்னடி சொல்ற? பெயின் ஏதாவது இருக்கா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல விஸ்வா, பெயின் எல்லாம் எதுவும் இல்ல. சரி, உனக்கு பெயின் வந்துச்சுன்னா உடனே சொல்லுடி, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன். சரி விஸ்வா. என்னடி உனக்கு ரொம்ப கால் வலிக்குதா? ஆமா என்றதும் அவள் காலை எடுத்து தன் தொடை மேல் வைத்தவன் மெதுவாக அவள் பாதங்களை பிடித்துவிட அவளுக்கு மிகவும் இன்பமாக இருந்தது. 2 கால்களையும் மென்மையாக பிடித்துவிட அதிலேயே அவளுக்கு கண்கள் சொருகி உறக்கம் வர மெதுவாக அவளை தலை சாய்த்து படுக்க வைத்தவன், சரி நீ படுத்து தூங்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உன் கால் அமுக்கி விடுறேன். இல்ல விஸ்வா, பரவாயில்ல, நீயும் வா, காலையில ஆபீஸ் போகணும்ல. சரிடி என்றவன் அவள் அருகே படுத்துக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கினான். நடுராத்திரி இருக்கும் பொழுது அவனுக்கு மெத்தை எல்லாம் ஜிலுஜிலுவென்று இருந்தது. அது ஏதோ ஒரு அசௌகரியத்தையும் கொடுக்க, பட்டென்று தன் தலைக்கு மேலிருந்த சுவிட்சை ஆன் செய்யவும் அந்த அறையின் விளக்குகள் எரிந்தது. அப்பொழுது கவிதாவோ வழியில் சுணங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவனுக்கு 1 நிமிடம் பதறிவிட்டது. கவி என்னாச்சடி? ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா? என்னன்னு தெரியல விஸ்வா, எனக்கு திடீர்னு அடிவேரெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடி, என்ன எழுப்ப மாட்டியா? நீ பாட்டு இப்படி அமைதியா இருக்க. இல்ல விஸ்வா, இது சாதாரண சூட்டு வலியா இருக்குமோன்னு நினைச்சுதான் அப்படியே அமைதியா விட்டுட்டேன் என்று கூறவும் பதறி எழுந்தவன் அப்பொழுதுதான் அந்த மெத்தையை பார்த்தான். மெத்தை முழுவதும் ஈரமாகி அது அவனது ஆடையிலும் படிந்திருந்தது. அதில் 1 நிமிஷம் தன் உயிரே நிற்பது போல இருக்க, என்ன கவி ஈரமா இருக்கு? தெரியல விஸ்வா, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, நீ போய் அத்தையை கூட்டிட்டு வா என்று அவள் துடிக்க ஆரம்பிக்க, 1 நிமிஷம் டி என்றவன் கௌசல்யாவின் அரை கதவை தட்ட அவன் தட்டிய வேகத்தில் ஓடி வந்து கதவை திறந்தவர், என்னாச்சுப்பா இவ்ளோ பதட்டமா இருக்க? அம்மா நீங்க 1 நிமிஷம் ரூம்க்கு வாங்கலாம் என்று அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல அங்கே கவிதாவை பார்த்த கௌசல்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. கவி என்னாச்சுடா உனக்கு? அத்த எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால முடியல என்றதும் மெத்தையை பார்த்தவருக்கு புரிந்துவிட்டது. உடனே விஸ்வா நீ போய் பிரியங்காவையும் ஹரிமாப்பிளையும் கூட்டிட்டு வா, அப்படியே உன் அப்பாவையும் எழுப்பி கூட்டிட்டு வா. சரிங்கம்மா என்று கூற பின்பு அடுத்த நிமிடமே அனைவரும் கவிதாவின் அறையில் வந்து நிற்க, மாப்பிள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி டாக்டர் வர சொல்லுங்க.
நம்ம இங்க இருந்து கவிதாவை கார்ல கூட்டிட்டு போயிடலாம். அவளுக்கு டெலிவரி பெயின் தான் வந்திருக்கு. என்னத்த சொல்றீங்க? டாக்டர் இன்னும் குறிச்சு கொடுத்த நாளே வரலையே. அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது இல்ல? ஐயோ விஸ்வா, டெலிவரி டைம்ல அதெல்லாம் முன்ன பின்ன ஆகும். அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. இங்க பாரு, பெட் எல்லாம் எப்படி நனைஞ்சிருக்கு. கவிதாவுக்கு பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு. இதுக்கு மேல அவளை நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது என்றதும் என்ன என்று தலையை பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் அமர ஹரிக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அதற்கு மேல் அவனிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று வேகமாக ஹாஸ்பிடலுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லியவன் காரை திருப்பி கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, டே மச்சான், தூக்குடா கவிதாவ என்று அவனை பிடித்து உழுக்க, பின்பு அவளை தூக்கி கொண்டு வேகமாக வெளியில் வந்தான். கௌசல்யா ஏற்கனவே அனைத்தையுமே பேக் செய்து எடுத்து வைத்திருந்ததனால் அந்த பேக்கையும் எடுத்துக்கொண்டு அவள் பின்னாலேயே ஓடி வர ஹரிதான் காரை ஓட்டினான். அவன் பக்கத்தில் சுரேஷ் அமர்ந்து கொள்ள பின்னால் பிரியங்கா, கவிதா, கௌசல்யா, விஸ்வா அமர்ந்து கொண்டனர். கவிதாவை தன் தோள்களில் சாய்த்து இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தவன், ஹரி சீக்கிரமா வண்டியை எடுடா, இதோ இதோ போயிடலாண்டா என்றவன் இரவு நேரம் என்பதனால் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வேகமாக வண்டியை ஓட்டி சென்றான். 15 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தவர்கள் கீழே இறங்கியதும் ஹரி ஓடி சென்று ஸ்ட்ரெச்சர் எடுத்து வர செல்ல, அதற்குள் பொறுக்க மாட்டாமல் விஸ்வாவை கவிதாவை தூக்கி கொண்டு உள்ளே ஓடி வந்தான். அவன் உள்ளே வரவும் ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கொண்டு ஹரி வரவும் அதில் மெதுவாக அவளை படுக்க வைத்தவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவளுடனேயே ஓடினான். கவி, நீ கவலைப்படாத, நான் இங்கதான் இருக்கேன், உன் கூடவே இருப்பேன். விஸ்வா, தயவு செஞ்சு நீங்க என் கூடவே வந்துருங்க, என்னை மட்டும் தனியா விட்டுறாதீங்க பிளீஸ். இல்லடி, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே இப்படி உன் கைய புடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு நீ தைரியமா இரு, மனசை மட்டும் தளர விட்டுறாதடி பிளீஸ். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீங்க என் கூடவே இருந்தா போதும் விஸ்வா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்று பேசிக்கொண்டே அவர்கள் லேபர் வார்டுக்குள் நுழைய அடுத்த 5 நிமிடத்தில் டாக்டரும் வந்துவிட்டார். விஸ்வா கவிதாவின் அறையை விட்டு ஒரு கையை விட்டு 1 நிமிடம் கூட எட்டே நகரவில்லை. அதற்குள் ஹரி ஆதிக்கு போன் பண்ண, தூக்க கலக்கத்தில் இருந்தவன் போனை எடுத்து பார்க்க ஹரியிடமிருந்து கால் வந்தது. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கான் என்று பதட்டமாக போனை எடுத்து, ஹலோ ஹரி, என்னாச்சுடா மத்தான், இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? டேய், நம்ம கவிக்கு லேபர் பெயின் வந்துருச்சுடா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். நீ வைஷ்வ கூட்டிட்டு வரியா? இதோ உடனே வரண்டா என்றவன் போனை வைத்து விட்டு தூக்கத்தில் இருந்த வைஷ்ணவியை எழுப்பி விஷயத்தை கூற அவளோ பதறி அடித்துக் கொண்டு கீழே ஓடி வந்தாள். பிறகு கண்மணி, கௌதமியும் அவர்களோடு சேர்ந்து புறப்பட விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் தாங்கள் வீட்டிலேயே குழந்தையை பார்த்து கொண்டிருப்பதாக கூறினர். அனுவை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் என்று கூறவும் அவள் யார் பேச்சையும் கேட்காமல் தானும் வருவேன் என்று அடம் பிடித்து கார்த்தியோடு கிளம்பி வர அனைவரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினர். அதற்கு பிறகு கவிதாவின் வீட்டிற்கு போன் செய்து விஷயத்தை கூறியவன் அடுத்தது அவர்களையும் அழைத்து வர காரையும் அனுப்பி வைத்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் அந்த லேபர் வார்டின் முன்னால் தான் நின்று கொண்டிருந்தது. உள்ளே கவிதா உயிரை பிடித்துக் கொண்டு கத்திக் கொண்டிருப்பதை வெளியிலிருந்து கேட்ட அனைவருக்கும் வேதனையாக இருந்தது. விஸ்வாவோ ஒரு நொடி கூட தன் மனைவியை விட்டு பிரியவில்லை. அவன் தன் அருகே இருந்ததினாலோ என்னவோ அவளுடைய மனம் மிகவும் திடகாத்திரமாகவே இருந்தது. எப்படியாவது நல்லபடியாக தங்களது குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கவிதா மனதுக்குள் உறுதி எடுத்திருந்தாள். பிரியங்காவும் வைஷ்ணவியும் கையை பிசைந்து கொண்டு நின்றிருக்க கல்யாணியோ அழுது கொண்டிருந்தார். ஐயோ, என்னாச்சு சம்மந்தி? ஏன் கவிதா இப்படி அழுகுறா? என்ன சம்மந்தி, ஒரு பிரசவம்னா இப்படித்தானே இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த வலியை அனுபவிச்சு தானே ஆகணும். இல்ல சம்மந்தி, அவ இந்த அளவுக்கு கதறி அழுது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. முதல் தடவையா கேட்கறதுனால உடம்பு மனசுல எதுலையுமே தெம்பில்ல என்று சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரம் கணேசன் இடிந்து போய் சேரில் அமர்ந்து விட்டார். பிறகு கண்மணியும், சம்மந்தி நீங்க கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரனோ பேத்தியோ பிறந்துருவாங்க, அதுக்கப்புறம் கவிதாவுக்கு இந்த வழியெல்லாம் எதுவுமே இருக்காது என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க அனுவுக்கோ,
கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகமாகியது. அது அவள் முகத்தை பார்த்த கார்த்திக்கு புரிந்துவிட்டது. அவளுடைய உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிப்பது போல இருக்க, அப்பொழுது அவள் அருகில் வந்தவன், அனு, நம்ம கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாமா? என்ன கார்த்தி, இந்த டைம்ல போய் கேண்டீன் போகலாம்னு சொல்ற? அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும், அதை பார்த்துட்டே போலாமே. இல்லடி, எனக்கு என்னவோ ரொம்ப தலைவலியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கேண்டீன் போய்க்கு ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடலாமே என்று கூறி அவளை அழைத்து கொண்டு கேண்டீனுக்கும் சென்று விட்டான். அதற்கு பிறகு, சரி நீ இங்க உட்காரு, நான் போய் டீ ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கு சாப்பிட வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறியதும் அவன் வேகமாக எழுந்து 2 டீ ஆர்டர் செய்து விட்டு உடனே வைஷுவுக்கு போன் பண்ணி விஷயத்தை கூறினான். வைஷு, அனு அங்க இருந்தா கவிதாவோட சத்தத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கும் பயமா இருக்குது. அதனாலதான் நான் கேண்டீனுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே கொஞ்ச நேரம் லேட் பண்றேன். நீங்க யாரும் எங்களை தேடாதீங்க. ஐயோ கார்த்தி, நல்ல வேலை செஞ்ச. அனு இப்படி பயந்துட்டானா அப்புறம் அவ டெலிவரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க, இல்லனா வீட்டுக்கு கூட கிளம்பி போங்க. வீட்டுக்கு கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போக முடியாது வைஷு. முடிஞ்ச வரைக்கும் கேண்டீன்லயே சமாளிக்க பாக்குறேன். சப்போஸ் கவிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அதுக்கப்புறம் நான் அனுவை அழைச்சிட்டு அங்க வந்துடுறேன். சரிடா என்றவள் போனை வைத்து விட்டு பின்பு அங்கிருந்தவர்களிடம் விஷயத்தை கூற கண்மணி, கௌதமி எல்லாம் பதறிவிட்டனர். நல்ல வேலை மாப்பிள்ள அனுவை கூட்டிட்டு போயிட்டாரு, இல்லனா பயத்துல மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்திருப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஹரியும் ஆதியும் அந்த லேபர் வார்டின் முன்னே குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தனர். தன்னுடைய நண்பனுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க, அதே நேரம் விஸ்வாவோ தன் மனைவியின் கலைந்து கிடந்த தலைமுடியை சரி செய்து விட்டவன் அவள் முகத்தில் இருந்த வேர்வையை தனது கைக்குட்டையால் துடைத்துவிட்டு, கவி ரொம்ப வலிக்குதாடி. ஆமா விஸ்வா, ஆனா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எவ்வளவு வலிய வேணாலும் தாங்கிடுவேன் என்று கூறிக்கொண்டிருக்க, அதே நேரம் டாக்டரோ, கவி குழந்தை வெளியில வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா என்று கூறியதும் இப்பொழுது விஸ்வாவிற்கு பதட்டமாக்கி விட்டது. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விஸ்வா, நீங்க எதுக்கு இப்ப பேனிக் ஆகுறீங்க? நீங்க தான் தைரியமா கவிக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி பயந்தா கவி எப்படி எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவா? இப்பவே குழந்தைய ஈஸியா வெளியில எடுத்துடலாம். இவ்வளவு சீக்கிரம் டெலிவரி ஆக போகுதுன்னு சந்தோஷப்படுங்க என்று கூறவும், அப்பொழுதுதான் அவன் யோசித்து பார்த்தான். வைஷு, பிரியங்கா இருவரும் எவ்வளவு நேரம் வலியில் துடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் கவிதாவிற்கோ இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறப்பது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. பின்பு தனது மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக வெளியே விட்டவன் கவிதாவின் கண்களை பார்த்து, கவி டாக்டர் சொல்றத அப்படியே செஞ்சிருடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பா நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா 3 பேரும் சேர்ந்தே இருக்கலாம், சரியா? எனக்கும் அதான் ஆசையா இருக்கு. எப்போ நம்ம பாப்பாவை பாப்போம்னு இருக்குது என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே குழந்தை வெளியே வர ஆரம்பிக்க, மருத்துவர் அதை வெளியே எடுப்பதற்கான முயற்சியில் இறங்க, கவிதாவோ வழியில் அம்மா என்று அவள் கத்தும் நேரம் அவள் இதழினை சிறைப்பிடித்திருந்தான் விஸ்வா. அவன் முத்தத்தினால் அவளுடைய சத்தம் அவனது வாய்க்குள்ளேயே அடங்கியது. அந்த இதழ் முத்தத்தில் அவளுக்கு கொஞ்சம் வலி மறந்து போவது போல இருக்க, அதற்குள் லாபகமாக மருத்துவர் குழந்தையை வெளியில் எடுத்திருந்தார். அங்கிருந்த நர்சுகள் தான் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க, அதற்கு பிறகுதான் விஸ்வா அவளிடமிருந்து பிரிந்தான். அவன் தன்னிடமிருந்து பிரிந்த அடுத்த நொடியே அவள் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். டாக்டர், கவிக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல விஸ்வா, டெலிவரி முடிஞ்சிடுச்சுல்ல, அவ கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். நீங்க வெளியில இருக்கீங்களா? டாக்டர், என்ன பேபி? ஓ சாரி விஸ்வா, மறந்துட்டேன். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்றவன் கவிதாவின் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு பின்பு அங்கிருந்து உடைமாற்றும் அறைக்கு வந்து மருத்துவமனை உடையை கழட்டி வைத்துவிட்டு தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு வர, கதவை திறந்தவனை பார்த்தவர்கள் அனைவரும் ஒன்றாக ஓடி வர, விஸ்வா என்னாச்சி என்று ஆதி பதட்டமாக கேட்டான். மச்சான் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான்.
ஹரியும் வந்து அவனை அணைத்துக் கொள்ள, சொல்லுடா, என்னாச்சு? கவிக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆமாண்டா, எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கவியும் நானும் ஆசைப்பட்ட மாதிரியே பாப்பா பிறந்துருச்சுடா என்று கண்கள் கலங்கி கூறிய நண்பனை தன் தோளோடு அணைத்துக் கொண்ட 2 நண்பர்களும் அவனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு குடும்பத்தில் அனைவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ள, அதற்கு பிறகு கார்த்திக்கு போன் செய்து விஷயத்தை சொன்ன வைஷு அனுவை அழைத்து கொண்டு வர சொன்னாள். அதற்கு பிறகு அவர்கள் வந்ததும் அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இப்படி அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்க, மருத்துவர் அந்த குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வெளியே வந்து விஸ்வாவின் கையில் கொடுத்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஸ்வா, இந்தாங்க உங்களோட பொண்ணு என்று கொடுக்க, முதலாக தன் குழந்தையை கையில் ஏந்திய தருணம் அவனால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. மிகவும் சந்தோஷமாகவும் அதே சமயம் நடுக்கத்தோடும் தன் குழந்தையை பதட்டமாக கையில் வாங்கியவன் அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். குழந்தையின் முகத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு இப்பொழுதே கவிதாவை ஆசை தீர கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. பின்பு தன் முதல் முத்தத்தை அவர்களின் அன்பு மகளின் நெற்றியில் பதித்தவன் பின்பு ஆதியிடம் கொடுக்க அவனும் வாங்கி கொஞ்சிவிட்டு ஹரியிடம் கொடுத்தான். பிறகு வைஷு, பிரியங்கா என்று அனைவரும் கொஞ்சிவிட்டு கடைசியாக அனைத்து பெரியவர்களும் தூக்கி கல்யாணியின் கையில் கொடுக்க, அதை பார்த்த கல்யாணிக்கும் கணேசனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிரசாந்த் மூச்சிறைக்க ஓடி வந்து லேபர் வார்டிற்கு முன் நின்று அம்மா என்று அழைத்ததும், டேய் பிரசாந்த், எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரமா? இங்க பாரு, உங்க அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு. உனக்கு மருமக பிறந்திருக்காடா. கீந்தா, நீ தாண்டா இந்த குழந்தைக்கு தாய் மாமா என்று அவன் கையில் கொடுக்க, அந்த குழந்தையை பார்த்தவனுக்கே ஒரு நிமிடம் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. தன் அக்காவின் குழந்தையை முதலில் தன் கையில் வாங்கும் அந்த ஒரு நொடி அவனுடைய இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. பூவை விட மென்மையாக இருந்த அந்த குழந்தையை பார்த்து ஒரு கணம் கண்ணீர் சிந்தியவன் அதன் நெற்றியில் மெதுவாக முத்தம் கொடுக்க, குழந்தை லேசாக சினுங்கியது. பாப்பா செல்லம், நான் தான் உன்னோட மாமா, இனிமே நான் தான் உன்னை பாத்துக்க போறேன், சரியா என்று கூற, பிறகு நர்ஸ் வந்து குழந்தையை வாங்கி கொண்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொடுக்கிறோம், நீங்க அதுக்கப்புறமா பாருங்க என்று விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டார். அந்த நிமிடம் அனைவர் முகத்திலும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருந்தது. ஆனால் விஸ்வாவிற்கோ எப்பொழுது கவிதாவை பார்ப்போம் என்று பதட்டமாகவே இருந்தது. அவளை எப்பொழுது பார்ப்போம், ஆசை தீர அவள் முகமெங்கும் தன் முத்தத்தை எப்பொழுது பதிப்போம் என்று காத்திருந்தான். அதே நேரம் தனக்கு அழகான பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்த மனைவிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் நினைத்திருந்தான். ஆனால் லேபர் வார்டில் தன் மனைவி பட்ட வலியை நினைத்து பார்த்தவனுக்கு இனி ஒரு தடவை கூட அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்த விடக்கூடாது. அவள் இப்பொழுது அழுத அழுகையே போதும் என்று முடிவு செய்து தன் மனைவியை தன் உயிரை விட மேலாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்தான். அவன் ஆசை இன்று நிறைவேறிவிட்டது. ஹரியை பார்த்து, மச்சான், எங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம்டா. அதே மாதிரியே அந்த கடவுள் எங்களுக்கு பாப்பாவையே கொடுத்துட்டார். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கூற, அதே நேரம் ஹரியின் முகத்தில் ஒரு ஏக்கம் தெரிந்தது. அதை பார்த்த பிரியங்கா, ஹரி, நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா அடுத்த குழந்தை நான் உங்களுக்கு பாப்பா தான் பெத்து கொடுப்பேன். தேங்க்யூ டி, தேங்க்யூ சோ மச். எனக்கு பாப்பா மேலதான் ரொம்ப ஆசையா இருக்கு. கவலைப்படாதீங்க ஹரி, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாப்பாவை பெத்து கொடுக்காம நான் ஓய மாட்டேன் என்று கூற, அவளின் தோளை பிடித்து அணைத்து கொண்டவன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல இதோட இப்ப 2 குழந்தைங்க ஆயாச்சு. அது மட்டும் இல்லாம வைஷுவோட குழந்தைங்க, அப்புறம் அணுவுக்கும் குழந்தை பிறக்கும். எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேரும்போது பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல என்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவி அருகில் வந்த ஆதி, வைஷு, நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களோட லிஸ்ட் அதிகமாயிட்டே போகுது இல்ல? ஆமா ஆதி, எனக்கும் அதை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் நம்மளும் அடுத்த பாப்பாக்கு ரெடி பண்ணணும். நீ மட்டும் ஊன்னு சொல்லுடி, நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். அதான் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியுமே, நான் எப்ப சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல.
ஆமாண்டி, என் செல்ல பொண்டாட்டி என்று அவளை செல்லம் கொஞ்சினான்.